ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா, பேக் டு பேக் இப்போ டென்சஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா, பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும், கமெண்ட் செக்ஷன்லயும் குடுக்குறோம். அத பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து நம்ம பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறோம். பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் கன்டினியூஸ் பேர்லயே இருக்கு பாருங்க. ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நான் சென்னைக்கு போய் கொண்டு இருந்தேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். நான் காலேஜுக்கு போய் கொண்டு இருந்தேன். போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்துச்சுன்னா, அது வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் ஆயிடும் கைஸ். ஒரு முடிஞ்சு போன விஷயம் கன்டினியூஸா பாஸ்ட்ல நடந்த விஷயத்த வந்து சொல்றதுக்கு தான் இந்த பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம் கைஸ். இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ், வேர் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இதுல கன்டினியூஸ் டென்ஸ்னாலே நீங்க மறக்கக்கூடாது வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்ப வெர்ப்னா ரன்னா, அது கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ரன்னிங், ரைட்டிங், வாக்கிங், ஸ்லிப்பிங் அந்த மாரி வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துறணும். இதில பார்த்தீங்கன்னா, ஹி, ஷி, இட், ஐலாம் வந்துச்சுன்னா வாஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஹி, யூ, தே வந்தா வேர் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர மறந்துடாதீங்க காய்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐ வாஸ் ரீடிங் நான் படித்துக் கொண்டு இருந்தேன். அதாவது இப்ப படிக்கல, படித்துக் கொண்டு இருந்தேன். அதுக்கு தான் அந்த ஐ பக்கத்தில வாஸ் போட்டுக்கணும். ஐன்னு சப்ஜெக்ட் வந்தாலே வாஸ் தான் கைஸ் வரணும். அதேமாரி ரீடிங் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. ரீடுன்றது வெர்பு, அது கூட ஐஎன்ஜி சேர்த்தா கன்டினியூஸ் டென்ஸ். ஐ வாஸ் ரீடிங் நான் படித்துக் கொண்டு இருந்தேன். ஹி வாஸ் பிளேயிங் அவன் விளையாடிக் கொண்டு இருந்தான். ஷி வாஸ் குக்கிங் அவள் சமைத்துக் கொண்டு இருந்தாள். வி வர் ஸ்டடியிங் நாங்கள் படித்துக் கொண்டு இருந்தோம். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கலாம் கன்டினியூஸா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பாஸ்ட் கன்டினியூஸ் யூஸ் ஆகுது. இதுல அந்த வி, யூ, தேலாம் வந்தா வேர் யூஸ் பண்ணிக்கணும். ஹி, ஷி, இட், ஐலாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வாஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கன்டினியூஸ் டென்ஸ்னாலே வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ரீடிங், குக்கிங், ஸ்டடியிங், இதை பிளேயிங் இதை மறக்கக்கூடாது. ஒரு விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து கொண்டு இருந்த விஷயம் ஆர் நேத்து முந்தா நேத்து நடந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் இந்த பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது. யூ வேர் ரைட்டிங் நீ எழுதி கொண்டு இருந்தாய். தே வேர் ரன்னிங் அவர்கள் ஓடிக்கொண்டு இருந்தார்கள். அதாவது அவன் வந்து எழுதி கொண்டு இருந்திருக்கான். ஆனா இப்ப எழுதல. அவன் எழுதி கொண்டு இருந்தாய் அப்படின்னு சொல்றதுக்கு தான் யூ வேர் ரைட்டிங். தே வேர் ரன்னிங் அவர்கள் ஓடிக்கொண்டு இருந்தார்கள். ஓடிக்கொண்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓடியிருக்காங்க. ஆனா இப்போ ஓடல. அந்த தேவுக்கு பக்கத்துல வேர் இருக்கு பார்த்துக்கோங்க. யூ, வி, தே இதுக்கு பக்கத்துல வேர்ன்ற ஆக்ஸிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஹி, ஷி, இட், ஐ அங்க வந்தா மட்டும் வாஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாரி கன்டினியூஸ் டென்ஸ்னாலே வெர்பு கூட ஐஎன்ஜி கண்டிப்பா சேர்த்துக்கணும் கைஸ். இத மறக்கக்கூடாது. பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐ பக்கத்துல ஆம் வரும். அத விட்டுருங்க. ஹி, ஷி, இட் பக்கத்துல இஸ் வரும். அந்த இஸ் இங்க வந்து வாஸா மாறுது. அதே மாரி யூ, தே, வி இதெல்லாம் வேரா மாறும். ஒரு விஷயம் நேத்து அல்லது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி நடந்து கொண்டு இருந்த விஷயம், முடிஞ்சு போன விஷயம். அதுதான் பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இதுல வந்து 4 கேட்டகரி இருக்கு. பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் ஆர் வேர் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் ஷி வாஸ் சிங்கிங் அவள் பாடிக்கொண்டு இருந்தாள். ஒரு விஷயம் நடந்தாலே அது பாசிட்டிவ் தான் கைஸ். இதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி அவள் பாடிக்கொண்டு இருந்தாள். இப்போ பாடல பட் இருந்தா அதான் பாஸ்ட் ஒரு முடிஞ்சு போன விஷயம். ஒரு ஃப்யூச்சரில் கொஞ்சம் நடந்து கொண்டு இருந்த விஷயம் நடந்தாலே அது பாசிட்டிவ் தான். அதே மாதிரி நடக்கலைன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் ஆர் வேர் பிளஸ் நாட் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் ஹி வாஸ் நாட் ஸ்லிப்பிங் அவன் தூங்கி கொண்டு இருக்கவில்லை. அதாவது ஒரு விஷயம் நடக்காமல் நெகட்டிவாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்லணும்னா ஷி வாஸ் நாட் ஸ்லிப்பிங் அவன் தூங்கி கொண்டு இருக்கவில்லை. இதுதான் இந்த பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் நடந்தால் பாசிட்டிவ், ஒரு விஷயம் நடக்கலைன்னா நெகட்டிவ். இதில் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கேள்வி வாக்கியம், அதாவது பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறது. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வாஸ் வேர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இது வந்து கொஷின் கேட்குறது யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. வர் தி வாட்சிங் டிவி அவர்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருந்தார்களா? அதாவது இதில் வந்து இப்படி தான் கைஸ் கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் கேட்கும்போது இந்த வி, தே, யூக்கு பக்கம் முன்னாடி வேர் வந்துடணும். ஹி, ஷி, இட், ஐக்கு முன்னாடி வாஸ் வந்துடணும். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது மட்டும் அந்த வேர் வாஸை வந்து முன்னாடி போட்டுடணும். அதுக்கேற்ற மாதிரி. அவர்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருந்தார்களா? இதில் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பார்த்துடலாங்க. நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவோட ஸ்ட்ரக்சர் வந்து வாஸ், வேர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் பார்த்துருங்க. வாஸ் ஷி நாட் ஸ்டடியிங் அவன் படித்து கொண்டு இருக்கவில்லையா? அதாவது இதுலேயே பாருங்கள். நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்லையும் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்லையும் கொஷின் டைப் பார்த்துக்கோங்க. ஒரு பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறதுக்கும்
நெகட்டிவா ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். இதில நீங்க மறக்கக்கூடாது. கொஸ்டின் பாசிட்டிவா ஆர் நெகட்டிவ் எப்படி கேட்கும்போது அந்த வாஸ், வேர் அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த மாரி முன்னாடி வந்துடணும். யூ, வி, தே வந்தா வேர், ஹி, ஷி, இட், ஐ வந்தா வாஸ். இப்போ பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா என்ன? ஷார்ட்டா ஒரு சம்மரி மாரி பார்த்துடலாம். இந்த பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர் நேத்து முந்தா நேத்து நடந்து முடிஞ்சு இருந்த ஒரு சென்டென்ஸ். நான் படிச்சு கொண்டு இருந்தேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். நான் சென்னைக்கு போய் கொண்டு இருந்தேன். இந்த மாரி நடந்து முடிஞ்ச சென்டென்ஸ சொல்றதுக்கு தான் இந்த பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது. ஒரு விஷயம் பாஸ்ட்ல கன்டினியூஸா நடந்துகிட்டு இருந்த விஷயம் கைஸ் இது. ஃபார்முலா வந்து வாஸ். எங்க வாஸ் போடணும்? ஹி, ஷி, இட், ஐ வந்தா வாஸ். யூ, வி, தே வந்தா வேர். அதான் கன்டினியூஸ் டென்ஸ்னாலே ஒரு ஆக்ஷன் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இத மறக்கக்கூடாது. ரன்னிங், வாக்கிங், ஜாக்கிங், ஈட்டிங், ஸ்லீப்பிங் அந்த ஐஎன்ஜிய வந்து நீங்க மறக்கக்கூடாது கன்டினியூஸ் டென்ஸ்னாலே. கொண்டு இருந்தேன். அதாவது ஒரு முடிஞ்சு போன விஷயம். இந்த 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 க்ளூவ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் கொண்டு இருந்தேன் அப்படின்னு வந்தாலே அது பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் தான். இதுல முக்கியமான விஷயம் வந்து வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பிளஸ் வந்து ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். ஓகே காய்ஸ்.